Hi everyone. You may be celebrated for having a supreme divine solution. You may be known for your clinical skills, but everything will go in vain if you fail to communicate what you think, what are going to do, your plans, outcomes, everything. நீங்கள் நினைப்பதை ஒரு நோயாளிகிட்ட அவங்க நம்மகிட்ட பார்த்து பேசும்போது 3-4 விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறது, அப்புறம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கிறது, அதுக்கப்புறம் 2 பேரும் புரிந்துணர்வு கொண்டு ஒரு ஒரு மருத்துவ முறையை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அதில் நிறைய இருக்குது. நம்ம நோய் கணிப்பு முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு மாடர்ன் டாக்டர்கிட்ட போகலான்னு ரெஃபர் பண்ணலாம், இல்லை நான் கூட சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்லலாம், இல்லை அவங்களும் நானும் சேர்ந்து பண்ணுறோன்னு சொல்லலாம். வாட்ஸ் எவர் பேஷண்ட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்புறம் இந்த நோய்க்கு மருந்து இல்லை அப்படிங்கிற ஒரு சற்றே எதிர்மறையான சில உண்மைகளை அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியிருக்கும். அப்புறம் இதற்கு தீர்வு இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கும். இதற்கு என்னால் தீர்க்க முடியாது, நான் வேற ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்ல இருக்கும். பட் கம்பேஷன் அண்ட் கேர் இது ரெண்டுமே அவங்களுக்கு தெளிவாக புரியணும். நம்மளோட கம்பேஷன் புரியணும், நம்ம கேர் புரியணும், நம்ம செய்கிறதோட முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியணும். We should be able to extract information beyond comprehension. உதாரணம், due to certain conditions, certain situations, patient may not be able to tell everything what they are suffering. What they are editing, you should be able to extract. அவங்க எதை சொல்ல தவறுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களோட அமைதியோட அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். அமைதி எந்த நேரத்தில், இந்த டைமிங் ஆஃப் சைலன்ஸ் ஃபார் யுவர் leading questions புரிஞ்சுக்கணும். several times they used to say no when they wanted to say yes. அது புரியணும். So communication is not about command over language. It's not about adjectives, it's not about idioms, phrases, etc. அது மாதிரி கிடையாது. This is all about நீங்கள் பேசுறது என்ன வகையான மொழியாகவும் இருக்கலாம். தமிழில் செந்தமிழாக இருக்கலாம், இல்லை நகர தமிழாக இருக்கலாம், கிராமத்து தமிழாக இருக்கலாம், எந்த வகையான தமிழாகவும் இருக்கலாம். ஆனால் முக்கியமாக நம்ம சொல்ல வர்றது அந்த நோயாளிக்கு தெளிவாக புரியணும், irrespective ஆஃப் தேர் சோஷியோ எக்கனாமிக்கல் as well as எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ். பல சமயம் நோயாளிகள் இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா, ரொம்ப படித்தவங்க அழகாக பேசிடுவாங்க, படிக்காதவங்க அப்படி கிடையாது. அப்சல்யூட்லி there is no connection between கம்யூனிகேட்டிங் அபிலிட்டி அண்ட் எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ். ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் எடுத்து சொன்னார், சார் எனக்கு வெரிகோஸ் வென்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கா உங்கள்கிட்ட? நான் நேரில் பார்க்குறேன் சார், பார்த்த பிறகு நான் சொல்கிறேன், நேராக பார்த்தா எனக்கு தெரியும் நான் சொல்லப்போ. இல்லை சார் எனக்கு வெரிகோஸ் வெயின், அதனால் தொடையில் பெயின். பார்ப்போம் சார், நேராக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்க்கும்போது தான் தெரிஞ்சது பேஷண்ட் இஸ் நான் டயபெட்டிக். இட் டசன்ட் வாண்ட் த ஸ்டேட்டஸ் டயபெட்டிஸ், ஸோ ஹீ இஸ் நாட் கேரிங் அபவுட் தட். ஸோ அன்ட்ரீட்டட் hyperglycemic individual with meralgia parasthetica, அதாவது லேட்ரல் குட்டேனியஸ் நர்வ் தையோடைய நியூரைட்டிஸ். அதனால அவருக்கு வலி இருக்குது. அவருக்கும் வெரிகோஸ் வெயின்ஸ்க்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. he has certain encouragements, those are clinically absolutely insignificant. அவர் ரிப்போர்ட் வச்சுருக்கா, அந்த ரிப்போர்ட்டும் ஒரு யூஸும் கிடையாது. பெர்ஃபரேட்டர் இன்காம்பிடன்ஸுங்கிறது யார் நிற்கும் இரு கால்களால் நிற்கும் எந்த மனிதருக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரண ஒரு ஃபைண்டிங். அது ஒரு டயக்னோசிஸ் கிடையாது. ஆனால் he thinks that he is right. அவர் நினச்சிருக்காரு நம்ம பேசுகிறதெல்லாம் சரி, நம்ம ரொம்ப சரியாக கம்யூனிகேட் பண்ணுறோம். முதல்ல அதை நம்ம டீசென்சிடைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் காம் டவுன் பண்ணிட்டு தென் we have to educate them. இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப என்ன தன்னை பற்றி ஒன் who thinks that he thinks in a right wayனா அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பொறுமை வேணும், சில இடத்துல கோபம் வேணும். ஏன்னா அவங்க மிஸ்டைரக்ட் பண்ணிடுவாங்க நம்மளை கம்ப்ளீட்டாக. பட் ஒரு கிராமத்தில் இருந்தவர் அப்பாவித்தனமாக அப்படியே சொல்லுவார், எனக்கு எந்திரிச்சா மூச்சு வாங்குது, நடந்தா மூச்சு வாங்குது, உட்காந்தா ஒன்றுமே பண்ணுறதில்ல சார், ரொம்ப சாதாரணமாக அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, போயிடுவார். பட் ஸோ இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அப்சல்யூட்லி தெர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் த எஜுகேஷனல் சோஷியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸஸ் அண்ட் கம்யூனிகேட்டிங் அபிலிட்டிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. பட் நம்ம ஒரு டாக்டரை we should listen carefully. First of all, we should listen. Elder people and village people, we should listen. We shouldn't interfere with them. Now ஃப்ளோவில் போகும்போது அவங்களுக்கு குழப்பிடும். We have to note it down certain things which are relevant to the complaint, and sometimes without knowing, beyond their control, without knowing, they used to go out of the track.
சம்டைம் தே மே ஈவன் ட்ராக் யூ அவுட் ஆஃப் த ட்ராக் ஆல்சோ. அப்போ வி ஷுட் நோ ஹவு டு வென் டு இன்டர்ஃபியர், எப்போ நான் அவங்கள தடுத்து நிறுத்தணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ லீடிங் கொஷின்ஸ் ஆர் பை அவங்கள கொஞ்சம் டிவியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அந்த டிவியேஷனுங்கிறதோ லீடிங் கொஷினும் ஒரு ப்ரிஜுடிஸோடு இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு ப்ரிஜுடிஸ் இருக்கக்கூடாது. we shouldn't be influenced by certain prejudice. நமக்கு சம்டைம் பேஷண்ட் உள்ள வந்து நம்ம கையில் ரிப்போர்ட் வச்சு நம்ம வந்து வேற ஒரு விஷயத்தை நினச்சிப்போம். அது இருக்கக்கூடாது. should be so sensible, கம்பேஷன் இருக்கணும், ப்ரிஜுடிஸ் இருக்கவே கூடாது. எப்பயுமே நம்ம கன்சர்ன் காட்டணும், கேர் காட்டணும், ஆனால் கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. பேஷண்ட்டுக்கு நம்ம நினைக்கிறது புரியணும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், சேம் டைம் ப்ளசண்ட்டாகவும் இருக்கணும். பட் இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் மட்டுமே வந்துருமான்னு வராது. பல பேர் இப்போ நிறைய டாக்டர்ஸ் எனக்கு தெரியும் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் தேர் ஆட்டிடியூட் வந்து அவங்களால பெருசாக ஷைன் பண்ண முடியாது. கோபம் ஒரு வெப்பன். கோபம்ங்கிறது ஒரு வெப்பன். ஒரு ஆல்கஹால் சாப்பிட்ற ஒருத்தரை சாப்பிடக்கூடாது சொல்கிறது நம்ம கோபத்தை ஒரு வெப்பனாக ஒரு அளவோட ஒரு மீட்டரோட ஒரு ஒரு லோ மெட்ரிக்கில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும் நம்மளுடைய கோபத்தை. இல்லைன்னா ஆல்கஹால் மாதிரி நம்மளுக்கு சாகடிச்சிடும். பட் நம்ம ஈகோவுக்காகவும் நமக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக கோவப்படுறதுனால ஒரு பைசா புண்ணியம் இல்லை. பேஷண்ட் வந்து தே வில் ஸ்கிப். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்கில்லாம் எப்படி வந்து நோயாளி அணுகிறது. மருந்துகள் இருந்தாலும் நோய் கணிக்கும் திறன் இருந்தாலும் முறையாக பேச தெரியவில்லை என்றால், மொழி ஆளுமை இல்லை என்றால் நம்மால் சாதிக்க முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் நாட் அபவுட் அட்ஜெக்டிவ்ஸ், இடியம்ஸ், ஃப்ரேசஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அப்படி கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் நீங்கள் நினைக்கிறது, உங்களுடைய அக்கறையும் இமோஷன் இல்லாமல் அப்படியே அவங்களுக்கு புரியணும். ரொம்ப இமோஷனலாக பேச தேவையில்லை, ஆனால் அவங்களுக்கு புரியணும். அது தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு முதல்ல கேட்கணும் அவங்களுக்கு. தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், தே ஷுட் பிலீவ் தட் தே ஆர் லிசன்ட். அவர்கள் சொல்வது கேட்கப்பட்டதாக அவங்க நம்பணும். அதுக்கு காதை மட்டும் கொடுத்தா பற்றது, நம்ம உடம்பை கொடுக்கணும். அவர் என்டையர் பாடி ஷுட் லிசன் டு. ஜெஸ்டர்ஸ் சொல்கிறேன், வேற ஒன்று நம்மளோட ஜெஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும் டுவர்ட்ஸ் பேஷண்ட் அப்படிங்கிறது. இதை பற்றிலாம் நம்ம பெருசாக ஒரு 5 நிமிஷம் பேசி புரிய வைக்க முடியுமா? முடியாது. எங்களுடைய அடுத்த செஷன், அடுத்த செமினார் இதை பற்றி தான், ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். இதை பற்றி நம்ம பேசுவோம். இதற்கு நாங்கள் வச்சிருக்க பேர் மெய் ஆளுமை. இதை போக போக எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறது போக போக உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு இவ்வளோ தான் என்ன சொல்லுங்கள். Thank you.